இறைவனுக்கு நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 4 வெண்டைக்காய், 4 கோவக்காய், 1 நெல்லிக்காய், கொத்தவரங்காய் கொஞ்சம். நான் கொத்தவரங்காய் சின்னதாக இருக்கிறதால கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம், கேரட், பீட்ரூட், அதுக்கப்புறமா குக்கும்பரு, புதினா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் வதங்கிடுச்சா அதனால் போல் நீங்கள் கறிவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இது வெஜிடபிள் சாலன் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறமா சீரகம், மிளகு, கொஞ்சம் லெமன். இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான உணவு. இது சாப்பிட்டு எப்படி பசி தாங்குன்னு கேட்காதீங்க. பசி தாங்காதவங்க இன்றைக்கி புரோட்டீன் இது எடுத்துக்கல இல்லையா, அதனால் சத்து மாவு கஞ்சி குடிங்க. சத்து மாவு கஞ்சி ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கெட்ட உணவெல்லாம் கிட்ட போகாதீங்க. நல்ல உணவு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த உணவு இதில் இருக்கிற ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் நம்ம ஒரு 12 மண்டலம் இருக்கு இல்லையா, அந்த 12 மண்டலத்துலேயும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நம்ம அதுக்காகலாம் பார்க்க வேணாம். நல்லதை சாப்பிட்லாம். அதனோட பலன் உங்களுக்கு ஒரு 11 நாள் கழித்து நல்லா தெரியும் பாருங்கள். இன்னும் 21 டேஸ்லாம் ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக